பன் பட்டர் ஜாம். டைரக்டர் ராகவ் மித்தார்த் இயக்கத்துல ராஜு ஜெயமோகன் நடிச்சு ரிலீஸா இருக்கக்கூடிய படம் தான் இந்த பன் பட்டர் ஜாம். ஆக்சுவலா அந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம ஹீரோவோட அம்மா அப்பாவும், ஹீரோயினோட அம்மா அப்பாவும் எதார்த்தமா ஒரு மேரேஜ் ஃபங்ஷன்ல மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ண இடத்துல நம்ம ஹீரோவோட அம்மாவும், ஹீரோயினோட அம்மாவும் 2 பேரும் அவங்களோட பிள்ளைங்கள பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம ஹீரோவோட அம்மாக்கு, ஹீரோயின தன்னோட பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சா, அவனோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது. இதே சேம் ஃபீல் வந்துட்டு ஹீரோயினோட அம்மாவுக்கும் ஃபீல் ஆகுது. உடனே இந்த 2 அம்மாக்களும் கூடி பேசி, தங்களோட பசங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த மேரேஜ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்றாங்க அப்படின்னா, நம்ம 2 பேருக்கு தான் நம்ம 2 பேரும் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போறோம் அப்படின்ற விஷயம் தெரியணும். ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு அவங்க 2 பேரும் லவ் பண்ணி எங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைங்கன்னு நம்மகிட்ட சொல்ற மாதிரி, இத வந்துட்டு ஒரு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி கொண்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஃபைனலா இந்த 2 பேருக்கும் மேரேஜ் ஆச்சா? இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்குது. ஆக்சுவலா தமிழ் சினிமாவ பொறுத்தவரைக்கும் அ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ஸி ஜெனரேஷன கவர் பண்ற மாரி ஒரு சில படங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த படத்துலயும் அதே மாதிரி ஜென்ஸி ஆடியன்ஸ வந்து கவர் பண்ற மாரி ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரியான சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னதான் இந்த 2 அம்மாக்களும் தன்னோட பசங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கூட, நம்ம ஹீரோக்கும், ஹீரோயினுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா செட் ஆகவே இல்ல. இவங்க 2 பேரும் எலியும் பூனையும் மாரி தான் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்படிதான் இந்த ஸ்டோரி வந்து டிராவல் ஆகி போகுது. ஆக்சுவலா ஆடுகளம் படத்துல உனக்கு தனுஷ புடிச்சிருக்கா, தினேஷ புடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கிறப்போ, அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு தனுஷ தான் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைய தூக்கி நீட்டுவாங்க. இந்த படத்துலயும் அதே மாதிரி நம்ம ஹீரோ அவரோட லவ்வர் கிட்ட உனக்கு என்னைய புடிச்சிருக்கா, என் ஃப்ரெண்ட புடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே அந்த பொண்ணும் கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு உன் ஃப்ரெண்ட தான் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைய தூக்கி காட்டுற விஷயமா இருக்கட்டும். இந்த ஹீரோவும், ஹீரோவோட ஃப்ரெண்டும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு க்ளோஸ் அப்படின்னா, நீங்க 2 பேரும் கேயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா ஃபீல் பண்ற அளவுக்கு க்ளோஸா இருப்பானுங்க. இப்படி க்ளோஸா இருக்கிற ஃப்ரெண்ட் எதுக்கு பிரிஞ்சு போறானுங்க அப்படின்னு காட்டக்கூடிய விஷயமா இருக்கட்டும். அப்புறம் ஒரு விஷயத்துல நம்ம ஹீரோவோட பேண்ட் கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ நம்ம ஹீரோயின் கலாய்க்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும். அப்புறம் அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு சீனியர் வந்துட்டு ஒரு சீனியர்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா அந்த படத்துல அந்த கேரக்டரை காட்டியிருக்காரு. அதுக்காகவே இந்த படத்தோட டைரக்டருக்கு வந்து நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். அந்த அளவுக்கு இந்த படத்துல ஒரு கேமியோ ரோல் ஒண்ணு வந்துட்டு போகுது. அந்த கேமியோ ரோல் யார் பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயத்த நான் இந்த ரிவ்யூல ரிவீல் பண்ண விரும்பல. அவர் யாரு அப்படிங்கிறத நீங்க படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பையன சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, திடீர்னு இந்த பையன் நமக்கு செட் ஆக மாட்டான் அப்படிங்கிற விஷயத்த ரியலைஸ் பண்ணி, அந்த பையன விட்டுட்டு போகக்கூடிய விஷயமா இருக்கட்டும். அப்புறம் 2 திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடியவங்க, ஒருத்தர பத்தி இன்னொருத்தருக்கு நூக் அண்ட் கார்னர் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு, நாம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி, 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும். அப்புறம் ஒரு பொண்ண சின்சியரா லவ் பண்ணக்கூடிய ஒரு பையன், அந்த பொண்ணுக்கு தன்னோட அப்பாவால என்ன பிரச்சனை வருமோ அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அந்த பொண்ண விட்டுட்டு போகக்கூடிய விஷயம். அப்புறம் தன்னோட லவ்வர் வந்து தனக்காக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சாக்ரிஃபைஸ் பண்றா, அவளுக்காக நான் வச்சிருக்கக்கூடிய 25 அரியரையும் ஒரே செமஸ்டர்ல கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள வந்துட்டு ஜென்ஸி ஜெனரேஷனோட கனெக்ட் ஆகுற மாரி இந்த படம் எடுத்திருந்தா கூட, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 80ஸ் 90ஸ்ல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கும் கனெக்ட் ஆகும். ஏன்னா, அந்த காலகட்டங்கள்லயும் இது மாதிரியான படங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு காமெடிய மையமா வச்சு டிராவல் ஆகக்கூடிய ஜானரா இருக்கிறதுனால, இந்த படத்தோட ஹீரோவா இருக்கக்கூடிய ராஜு ஜெயமோகன் இந்த படத்துல செம்மையா ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இவருக்கான காமெடி சென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம விஜய் டிவில பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். அத இந்த படத்துல ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவே வொர்க் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஹீரோயின் வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்ட தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த இடத்துல அவர் வந்துட்டு ஹீரோயின விட்டு விலகி போறப்ப அழுதுட்டு போற மாரி ஒரு காட்சி ஒன்று இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சில காட்சிகள்ல வந்துட்டு எதார்த்தத்தை மிஞ்சிய நடிப்பா இருந்தா கூட, இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த கேரக்டராவே வந்துட்டு இவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துல இவரோட நடிப்பு வந்து ரொம்பவே அற்புதமா இருக்கு. அடுத்ததா இந்த படத்துல இருக்கக்கூடிய பாவ்யா த்ரிகாவா இருக்கட்டும், ஆதியா பிரசாத்தா இருக்கட்டும், சரண்யா, திவ்யதர்ஷினி, சார்லி, மைக்கேல் இந்த மாதிரியான எல்லா கேரக்டரும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அத ரொம்ப அற்புதமா குடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மொத்தமா இது ஒரு படமா கனெக்ட் ஆகுற விஷயம் இருக்குல்ல, அத ரொம்ப அற்புதமா அந்த படத்தோட டைரக்டர் வந்து கையாண்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த படத்தோட மியூசிக்க பத்தி சொல்லணும்னா, இந்த படத்துக்கு என்ன தேவையோ அத கொஞ்சம் கூட குறை இல்லாம குடுத்திருக்காரு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே. பிரசன்னா.
ஆக்சுவலா இந்த படத்த பொறுத்தவரைக்கும் இதுக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5க்கு 3.5. நீங்க இன்னும் இந்த படத்த பார்க்கலன்னா, கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்த தியேட்டர்ல போய் பாருங்க. நீங்க ஒரு ஜென்ஸி ஜெனரேஷனா இருந்தாலோ, அல்லது 90ஸ், 80ஸ்ல படம் பார்க்கக்கூடியவங்களா இருந்தாலோ, கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். மறக்காம இந்த மாதிரியான ஒரு காமெடி ஜானர் படத்த நீங்க தியேட்டர்ல மிஸ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ மறந்துறாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நாம இதுவரைக்கும் நம்மளோட வீடியோல பன் பட்டர் ஜாம் மூவிய பத்தி ரிவ்யூ பண்ணோம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல வேற ஒரு படத்தின் விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜய் ராஜா.